நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் ஷாலினி, பிரியா என்ன உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடலைன்னாலும் நானே என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் கார்த்திக். நானும் அமெரிக்காவில் பிரியாவோட டேடி கூட தான் இருக்கேன். அங்க இருக்கிற 2-3 ஹோட்டல்களுக்கு பிரியங்காவோட அப்பா தான் ஓனர். எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன். ஓகே பிரியா, நாளைக்கு நாம சொன்ன இடத்துல மீட் பண்றோம். பார்ட்டிக்கு ஷாலினியும் கூட்டு வரலாமே? பார்க்கலாம். ஷாலினி, காஃபி ரொம்ப சூப்பரா இருந்தது. தேங்க்ஸ். ஷாலினி, உன்னை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிரியங்கா நிறைய சொல்லிருக்கா. பிரியங்கா சொன்னதுல இருந்தே உன்னை நேர்ல பார்க்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் அதுக்கான சான்ஸ் கிடைச்சது. உண்மையை சொல்லணும்னா முதல் சந்திப்பிலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிரியங்கா சொன்ன மாதிரி உனக்கு கள்ளங்கபடம் இல்லாத முகம். இந்த மாதிரி நீ சிரிச்சுக்கிட்டே 100 வருஷத்துக்கு மேல சந்தோஷமா நல்லபடியா வாழணும். அப்புறம் ஷாலினி, நாளைக்கு என்னோட ஒரு சின்ன ட்ரீட். அதுக்கு நீயும் பிரியங்கா கூட கண்டிப்பா வரணும். ஓகே ஷாலினி, நான் கிளம்புறேன். பை. பாய். சொன்ன மாதிரி நான் 2 பேருக்காகவும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். கண்டிப்பா வந்துடணும். ஓகே, பாய். நம்மள எங்க வர சொல்றாங்க? நீ எங்கேயும் வர வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன். அன்னைக்கு நான் உங்ககிட்ட பல தடவை கேட்டேன். ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ நீயே என்னை வர சொல்லியிருக்க. இதுலேருந்து தெரியுது ஷாலினிக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு. சொல்லு, என்ன விஷயம்? கார்த்திக். கார்த்திகா? ஆமா, அந்த கார்த்திகால தான் ஷாலினி உயிருக்கே ஆபத்து. என்ன சொல்ற? ஷாலினியை கடத்திட்டு போனது வேற யாரும் இல்ல, அந்த கார்த்திக் தான். கார்த்திகா? யார் அவன்? உங்களுக்கு அவனை ஏற்கனவே தெரியும். தனசேகர் சார் ஒரு வாட்டி சொல்லி நீங்க அவனை ஊரை விட்டு போக சொல்லி மிரட்டி இருக்கீங்க. ஏய்,
இன்னைக்கே நீ இந்த ஊரை விட்டு போகல, உன்னை அடையாளம் தெரியாத மாதிரி செதைச்சி பீஸ் பீஸ் ஆக்கி கடல்ல மீனுக்கு இறையா போட்டுருவேன். ஒழுங்கு மரியாதையா எங்க இருந்து வந்தியோ அங்கே ஓடி போயிரு. ஆமா, அவன் எதுக்காக சாலினியை கொல்ல பார்க்கறான்? இந்த கேள்விக்கு நாம பதில் சொல்லணும்னா அத்தையை பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டியிருக்குமே. என்ன பண்றது? ஏய், என்ன யோசிக்கிற? அவன் சாலினியை எதுக்காக கொல்ல பார்க்கறான்? அதுக்கு என்ன காரணம்? அது அது எனக்கு தெரியாது ஆண்டனி. இங்க பார், எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லு. ஐயோ, உண்மையிலேயே எனக்கு எதுவும் தெரியாது ஆண்டனி. என்ன ப்ளீஸ் நம்பு. சரி, நீ சொல்றத நான் நம்புறேன். கார்த்திக், அந்த கார்த்திக் இப்ப எங்க இருப்பான்? நான் உன்னை தேடி வந்தா நீ அவனை தேடி போவேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்ப அவன் இருக்கிற இடத்த கூட மாத்திருக்கலாம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கான சான்ஸ நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். உடனே 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 அது உடனே நடக்கணும். சாலினிக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால சும்மா இருக்க முடியாது. எனக்கு அவனை பார்த்தே ஆகணும். ஆண்டனி, நீ அவன் அவ்வளவு சாதாரணமா எடை போடுறாத. அவன் ஒரு சரியான கிரிமினல். அவன் எவ்வளோ பெரிய கிரிமினல் அவனா இருக்கட்டும், அதை நான் பார்த்துக்கிறேன். சாலினி நிம்மதியா வாழ்றதுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜூலை, வா 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 வா. வாடி, வா வா வா. வா 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 ஜூலி, வா. வா. ஜூலி மேடம். ஏ சிவா,
நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, பாத்தியா கரெக்டா ஜூலி மேடம் வந்திருக்காங்க. நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ வராம மட்டும் இருந்திருந்த எல்லாத்தையும் முடிச்சிருப்ப. தெரியும், நீ என்ன மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கும் தெரியும். அதான் உன் முன்னாடி வரவே கூடாதுங்கிற என் முடிவை மாத்திக்கிட்டு இப்போ உன் முன்னாடி வந்திருக்கேன். குட் குட், வெரி குட். சொல்லு, இப்போ உனக்கு என்ன வேணும்? என்கிட்ட இருந்து உனக்கு என்ன தெரியணும்? கேளு. உன்கிட்ட இருந்து நான் எதுவும் கேட்க வேண்டாம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் லட்சியத்தை அடையும் போதெல்லாம் நீ ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்க, புத்தியெல்லாம் சொல்லிருக்க. ஆனா இன்னைக்கு அந்த புத்திய வச்சே என்ன நல்லா ஏமாத்திட்ட இல்ல? எதுக்காக எதுக்காக நீ என் முதுகுல குத்துன? முதல்ல முதுகுல குத்துனது நான் இல்ல, நீதான். ஆமா, துரோகம் பண்ணி சம்பாதிக்கிற ஜாதி தான் நான். ரத்தத்திலேயே ஊறி போன விஷயம். ஆனா ஒருத்தங்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டேன்னா நான் அவனுக்கு ரொம்ப உண்மையா நடந்துப்பேன். உன்கிட்டயும் ரொம்ப உண்மையா நடந்துக்கிட்டேன். உன்னை ரொம்பவும் நம்பினேன். சொன்ன வேலையெல்லாம் ரொம்ப கச்சிதமா முடிச்சேன். ஜெயந்தியோட வயித்துல பிறந்த பொண்ணுதான் ஷாலினிங்கிறத சொல்ல வேண்டியவங்க வாயாலேயே சொல்ல வச்சேன். உனக்கு உண்மையா இருந்த என்கிட்ட நீ உண்மையா இருந்தியா? சிவாவை ஏன் பாக்குற? அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லல. நீ பேசுனத நானே கேட்டேன். வேலையெல்லாம் கரெக்டா முடிச்சுட்டு சந்தோஷமா உன்னை பார்க்க வந்தப்போ நீ எனக்கு செய்ய இருந்த துரோகத்தை எல்லாம் ஒவ்வொன்னா சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தியே, அது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். எப்படி? ஷாலினியோட மரணம் கன்ஃபார்ம் ஆனதும் என் ஷேரை தராம என்கிட்ட சொல்லாம கொள்ளாம நீ இந்த ஊரை விட்டு போயிடுவல்ல? ஊரை விட்டு போறது மட்டும் இல்லாம ஆண்டனி கிட்ட சொல்லி என் கதையை முடிக்க நீ போட்ட திட்டத்தை கேட்ட போது என் மனசு எப்படி துடிச்சது தெரியுமா? அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். எந்த ஆண்டனியை வச்சு என் கதையை முடிக்கிறதுக்காக நீ திட்டம் போட்டியோ அதே ஆண்டனி கிட்ட போய் நான் சரண்டர் ஆனேன். ஷாலினிக்கு ஆபத்துன்னு ஆண்டனி கிட்ட சொல்லி ஷாலினியை காப்பாத்துறது நான் தான். ஜூலி, நோ, ஜூலி இல்ல. ஜூலி எப்போ செத்துட்டா. நான் பிரியங்கா. என் வேலை இதோட முடியல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஷாலினிய உன்னால எதுவுமே செய்ய முடியாது. அவளை உன்னால கொல்ல முடியாது. நான் விடவும் மாட்டேன். அடி சொன்ன, நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னால ஷாலினிய கொல்ல முடியாதா? ஓ, நான் முதல்ல ஒன்ன கொல்றேன்டி.
நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை சாவுதான். சாவடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், இப்ப எதுவும் பிரச்சனை பண்ணிக்காத, வா போயிடலாம். கார்த்திக். ஆமா, கார்த்திகேயன். ஒன்னாங்கலையே.